இந்த தொழிலில் உங்களுக்கு போதுமான வருமானம் வருதுங்களா? உங்க குடும்பத்த நடத்துற அளவுக்கு? இதில் வந்து போதுமான வருமானத்துக்கு வழி கிடையாதுங்க. இன்னைய காலகட்டத்தில. விற்பனையே இல்லாம நம்ம இருக்கோம். இப்போ முடங்கி போய் கிடக்கு. இப்ப ஒரு தீபாவளி வந்துச்சு. தீபாவளி நம்ம ஒரு குடும்பத்தில கொண்டாடி தானே ஆகணும் எப்படியா இருந்தாலும். ஒரு 10 அடுப்பு வைக்கிறதே பெரிய சிரமமா இருந்துச்சு. நூத்துக்கணக்குல வித்தது ஒரு நேரம். அதுக்கு காரணம் என்னன்னா கேஸ். கேஸ்ல அது மண்பானைய சமைக்க முடியாது அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க மக்கள். எங்க அப்பா காலத்துலலாம் செஞ்சு குடுக்க முடியாது. அந்த மாரிலாம் நாங்க வாழ்ந்தோம். எல்லா தொழிலாளரும் அப்படிதான். நான் மட்டும் நான் சொல்லல. தனிப்பட்ட முறையில சொல்லல. எல்லா தொழிலாளர்களும் நல்லா தான் இருந்தோம். இப்போ வந்து காலம் மாற மாற நவீனங்கள் புக புக இந்த மண்பாண்ட தொழில் அழியிற நிலைமைக்கு போயிடுச்சு. இது வந்து நெறையா ஒரு நேரம் செஞ்சு குடுத்தேன். இப்போ ஒரு ஆர்டர் கூட வர்றதில்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் சில்வர்ல அ வாங்கி வச்சுட்டாங்க. உடையிற பொருள்னு சொல்லி இத நிராகரிச்சுட்டாங்க. ஐயா வணக்கம். உங்களுடைய அறிமுகப்படுத்திக்கோங்க ஐயா உங்கள. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சச்சிதானந்தம். நான் வந்து கும்பகோணம் தாலுக்கா மாத்தி கிராமம் அன்னலக்கிரகாரம் ஊராட்சி. இங்கே வந்து நாங்கள் வந்து மண்பாண்ட தொழில் வந்து ஒரு 4 தலைமுறையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தாத்தா, அப்பா, நான், பையன், இது மாதிரி 4 தலைமுறையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து அந்த தொழில் வந்து நல்லா சிறப்பாக இருந்துச்சு. அப்போ வந்து எங்கள் அப்பா காலத்துலலாம் செஞ்சு கொடுக்க முடியாது. அந்த மாதிரிலாம் நாங்கள் வாழ்ந்தோம். எல்லா தொழிலாளரும் அப்படிதான். நான் மட்டும் நான் சொல்லல. தனிப்பட்ட முறையில் சொல்லல. எல்லா தொழிலாளர்களும் நல்லா தான் இருந்தோம். இப்போ வந்து காலம் மாற மாற நவீனங்கள் புக புக இந்த மண்பாண்ட தொழில் அழியிற நிலைமைக்கு போயிடுச்சு. ஏதோ ஒருத்தர் 2 பேர் வாங்குறாங்க. அவ்வளவுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து மக்கள் வந்து பயன்படுத்தி இதன் உள்ள பயன்களை பெற வேண்டும். இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு. மண்பானைகளில் இயற்கையாகவே உண்டு. அது எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்கிறதுனால அதை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. விஞ்ஞானிகள் கூறுற கருத்து அதுதான். அது மாதிரி மண்பாண்டங்களை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து இந்த பொங்கல் கரும்பு கொடுக்குற மாதிரி மண்பாண்டங்களை ஒவ்வொரு பானை ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு வேளாளர் இருக்காருன்னா அவர்கிட்ட இருக்கிற மண்பானைகளை ஒன்று ஒன்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒன்று ஒன்று கொடுத்தாலே எங்களுக்கெல்லாம் ஒரு உதவி தான். வாங்காத இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் கொள்முதல் செய்து அல்லது எங்கள்ட்ட நேரடியாகவே ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னா அந்த பஞ்சாயத்தில் உள்ளவங்க அனைவரும் வாங்குற மாதிரி இவங்களே வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த தொழில் அழிவிலிருந்து காப்பாற்றப்படும். இப்போ இந்த மண்ணெல்லாம் இருக்குங்களா ஐயா? இந்த மண்ணெல்லாம் வந்து நீங்கள் எப்படி காசு கொடுத்து மண் வாங்குவீங்களா? வந்துங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு மிராஸ்தார் சாதாரண விவசாயிகளாக இருக்கிறவங்க எங்கள் வயலில் மண் எடுங்க அப்படின்னு எங்களுக்கெல்லாம் சண்டைக்கு வந்த காலமெல்லாம் ஒரு காலம். எங்கள் வயலில் எடுக்கல, உங்கள் வயலில் எடுக்கணும்னு சண்டைக்கு விடுவாங்க. இப்போ வந்து அது மாதிரிலாம் இல்லை. சூழ்நிலைகள் மாறி போயிடுச்சு. அவங்கவுங்களும் மண் நாங்கள் வாங்குற அளவுக்கு இருக்குது. எல்லாம் பிளாட்டாக போச்சு. அதனால் மண் கிடைக்கிறதுல ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ மண்ணெல்லாம் வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும். அப்படி வாங்கினாலும் நமக்கு தேவையான மண் கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறி தான். அதாவது விஷமான மண் தான் இப்போ இருக்குது. அந்த அன்னைக்கு உள்ள அந்த தரமான மண் கிடையாது. இயற்கை உரம் அப்போ போட்டோம். எல்லாம் சத்தாக இருந்துச்சு. பானை செஞ்சோம்னா நம்ம நினச்சதை செய்யலாம். நம்ம போக்குக்கு அது வரும். இப்போ வந்து எவ்வளவு தான் காசு கொடுத்து வாங்கினாலும் அந்த மண் வந்து தரமில்லாத மண் தான். அந்த மண்ணில் தான் அந்த மண்பானை செஞ்சு ஆகணும். நாங்கள் வாழணும்னா அது செஞ்சு தானே ஆகணும். அப்படி செய்யும்போது அதற்கான ஒரு சில வழிமுறைகளை பயன்படுத்தி மெருகூட்டணும். மெருகூட்டி செஞ்சால் தான் இது கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும். ஒரு தரம் இருக்கும். உழைப்பு அதிகம். இப்போ அப்போ அந்த மாதிரி அப்போல்லாம் வந்து சாதாரணமாக மண்ணை காய வச்சு அள்ளி கொட்டி பிணைஞ்சு மிதிச்சிருவோம். இப்போல்லாம் அதை காய வச்சு பவுடர் ஆக்கி அதை தொட்டியில் போட்டு ஊற வச்சு அதை வடிகட்டி சல்லடையில் எடுத்து அது காஞ்சு அதுக்கப்புறம் வேலை செய்யக்கூடிய ஒரு சிரமமான தொழிலாக இருக்குது இந்த தொழில். இந்த தொழில் வந்து நல்ல மதிப்பு வரும். இன்னும் வருங்காலத்தில் நல்ல மதிப்பு வரும். அப்போ செய்யறதுக்கெல்லாம் ஆள் இல்லாமல் இருக்கும். அப்போ நவீனத்தை பயன்படுத்தி அரசாங்கமே அவங்களுக்கு பொருளாதார வசதி செஞ்சு கொடுத்து சொந்தமாக இடம் புறம்போக்கு இடங்களோ இல்லை கவர்மெண்ட் அரசாங்க இடத்துலையோ வீடு கட்டி கொடுத்து இதில் தொழில் செய்ய சொல்கிற வாய்ப்பும் கூடிய சீக்கிரம் வரும். அது என்னுடைய எதிர்பார்ப்பு. நான் வந்து பயன்படாட்டினாலும் கீழே யாரோ ஒருத்தர் 2 பேர் என் பையன் 1 2 செய்கிறான். நான் இதில் இறங்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இதே அவன் செய்யணும்னு ஒரு காலம் வரும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்துச்சுன்னா தாராளமாக செய்யக்கூடிய ஒரு ஆர்வம் வரும். அந்த இளம் தலைமுறைகள் வந்து அதை நல்லா செய்வாங்க. அது மாதிரிலாம் நடக்கணும்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு. நான் இருக்கும்போதே அதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அது இறைவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த தொழிலில் உங்களுக்கு போதுமான வருமானம் வருதுங்களா? உங்கள் குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு? இதில் வந்து போதுமான வருமானத்துக்கு வழி கிடையாதுங்க. இன்னைய காலகட்டத்தில் விற்பனையே இல்லாமல் நம்ம இருக்கோம்.
இப்போ முடங்கி போய் கிடக்கு. இப்போ ஒரு தீபாவளி வந்துச்சு. தீபாவளி நம்ம ஒரு குடும்பத்தில் கொண்டாடி தானே ஆகணும் எப்படியா இருந்தாலும். ஒரு 10 அடுப்பு வைக்கிறதே பெரிய சிரமமாக இருந்துச்சு. நூற்றுக்கணக்கில் விற்றது ஒரு நேரம். அதுக்கு காரணம் என்னென்னா கேஸில் அது மண்பானையை சமைக்க முடியாது அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க மக்கள். கேஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுப்பு வாங்கணும்னா கேஸ் என்னைக்காவது தீர்ந்து போனால் வாங்க முடியாத சூழ்நிலை இருந்தால் ஒரு அடுப்பு வாங்க முடியாருவாங்க மக்கள். அந்த நிலைமையில தான் இந்த தொழில் இப்போ இருக்குது. இந்த கிராமங்களில் தென்பகுதியில் கொஞ்சம் வரவேற்பு இருக்குது. இது டவுனுங்கிறதுனால கொஞ்சம் கம்மி தான் வரவேற்பு. இப்போ கிராமங்களில் பாரம்பரியம் வாங்குறவங்களாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. நிறையா வாங்காட்டினாலும் அந்த பொங்கல் அன்னைக்காவது 2 பானை ஒரு சட்டி வாங்கி அதில் பொங்கல் வச்சு சாப்பிட்டு அந்த சுவையை இன்னைக்கும் பாரம்பரியமாக செய்கிற மக்கள்லாம் இன்னும் இருக்காங்க. அது மாதிரி எல்லாரும் கொஞ்சம் மாறினால் அவங்களுக்கு நல்லது. முதல்ல அவங்களுக்கு நல்லது, சுகாதாரம் கிடைக்கும், உடல் நலம் கிடைக்கும். எங்கள் வாழ்க்கை கொஞ்சம் தரம் உயரும். இது மாதிரிலாம் நடக்கணும். இப்போ பொங்கல் வரப்போகுது. இப்போ பொங்கல் வர்றதுனால நீங்கள் பானையை வந்து அதிக ரேட்டுக்கு விற்பீங்களா இல்லை அதை விட கம்மியாக விற்பீங்களா? இல்லை, அதிக ரேட்டு கொடுக்க மாட்டாங்க. எப்படி கொடுப்பாங்க அதிக ரேட்டு? எதுக்கு? மற்ற பொருள் அத்தியாவசிய பொருள் கிடையாதுல்ல அது. அதனால இதுக்கு வந்து அதிக ரேட்டெல்லாம் விற்க முடியாது, யாருமே விற்க முடியாது. நார்மலான ரேட்டை வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அப்படி இருக்கிற நிலமையில நமக்கு வந்தால் போகிறோம். இன்றைக்கி 20 அகில் 10 ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரு அகில். இன்றைக்கி அது ஒரு வியாபாரம். அதே நல்ல மார்க்கெட் இருக்கும்போது 20 ரூபா விற்றோம்ல. இன்றைக்கி அந்த மாதிரிலாம் விற்க முடியாது. எல்லாம் நவீனம் வந்து பூந்து அடித்து தொழிலை காலி பண்ணிடுச்சு. அதை தான் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதனுடைய பலன் அவங்களுக்கு தெரியல. இப்போ இதுதான் வேணுங்கிறாங்க, கையால் செஞ்சது தான் வேணுங்கிறாங்க. அது மட்டும் கேட்குறாங்க. ஆனால் கையால் செய்கிறது எவ்வளோ கஷ்டம், அதுக்கு எவ்வளோ அவங்க மெனக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கான காசு அவங்களுக்கு இன்னும் நம்ம 20 ரூபாய்க்கு வாங்கணும், இப்போ 25 ரூபா கொடுக்கலான்னு அவங்களே கொடுக்கணும். அது மாதிரிலாம் மக்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் வந்து இந்த மண்பானையை விரும்புகிறாங்களா? இதனோட பயன் தெரிஞ்சு உங்களை தேடி வந்து கேட்டெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்களா? அதெல்லாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணன்னு தேடி வாங்கிட்டு போனதெல்லாம் ஒரு நேரங்க. இங்கேருந்தோ வருவாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். புதுமையாக செய்வேன். கலைநுட்பத்தோடு செய்கிறதுனால என்ன தெரிஞ்சு ரொம்ப பேர் பல மாவட்டங்கள்லேருந்தெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த நிலையெல்லாம் மாறி போச்சு. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. இந்த மாடல்லாம் வெளியாகிடுது. இதை செய்யக்கூடிய திறமை உள்ளவங்க செஞ்சு அதை அவங்க பெரிய அளவில் செஞ்சு அதனுடைய பலனை அவங்க அனுபவிக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி வகையான கோரிக்கைகளை நீங்கள் முன்வைப்பீங்க? மண்பாண்ட தொழிலாளர்கள் அனைவருக்கும் இந்த தற்போது உள்ள அரசாங்கம் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு முதல்ல இடம், அடுத்தது மண், அடுத்தது கட்டடங்கள், வீடு, எவ்வளவோ புறம்போக்கு இடங்கள்லாம் இருக்குது. அதை எடுத்து இந்த தொழிலாளர்களுக்கு மண்பாண்டம் செய்ய உதவுனா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தொழிலை காப்பாற்றின பெருமை அவங்கள சாரும். நலவாரியத்தின் மூலயமா லோன், தாட்கோ மூலியமோ இல்லை ஏதோ ஒரு இது மூலியமா லோன் ஒரு 2 லட்ச ரூபா சாதாரண எந்த வித ஆதாரமும் இல்லாமல் அலைய விடாமல் இது கிடைத்தால் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் வாழ்க்கைக்கு ஒரு உதவியாக இருக்கும். இந்த அரசு அதை கவனத்தில் கொண்டு செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இது வந்து தண்ணி பாட்டில் கோடை காலத்தில் இதை வந்து பயன்படுத்தலாம். வெயில் காலத்தில் இதில் வச்சு தண்ணி குடித்தா அவ்வளோ அருமையாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இதை வந்து மக்கள் பயன்படுத்தணும். இது வந்து தூபக்கால், சாம்பிராணி போடுறது. இந்த சாம்பிராணி போடும்போது அந்த புகை இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு அந்த தலைவலி இதெல்லாம் அந்த அவரை போயிடும். அதெல்லாம் இப்போ வந்து இரும்புலையும் பித்தளையிலையும் சில்வர்லையும் வச்சு பயன்படுத்துகிறாங்க. இதில் இந்த சூடு ஏறாது. அதனால் இதை அந்த காலத்தில் உள்ளவங்க இன்றைக்கும் வாங்குறாங்க. இது வந்து தயிர் கப்பு. தயிர் வந்து பாலை வந்து இதில் உரக்குச்சி இதிலேயே ஊற்றி வச்சுக்கணும். அப்போ தான் அந்த சுவை கிடைக்கும். இந்த பாலை வேறு இடத்துல காய்ச்சி இதில் ஊற்றி வச்சுட்டு மறுநாள் எடுத்து அப்படியே கெட்டி தயிராக இருக்கும். அந்த சுவையே வேறு. அதெல்லாம் நானே சொல்லக்கூடாது, மக்கள் வாங்குறவங்க தான் அதை அனுபவித்து பார்க்கணும். இது வந்து கீரை மசியல் பண்ணுறது. கீரை, பருப்பு, மீனும் உரசலாம் அதில். இது முக்கியமானது. மீன் உரசத்துக்கு இப்போ இந்த பொண்ணுங்களுக்கு தெரியலம்பாங்க, தெரியாது. இதில் வச்சு 2 இழுப்பு இழுத்தா அந்த செதிலெலாம் தானாக வந்துடும். பருப்பு
கடையிறதும் வெளியே கடைஞ்சிக்கலாம், கீரை மசியல் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் முக்கியமான பொருள். கேஸ் அடுப்பில் சமைக்கலாம். அது மாதிரி இது குழிப்பணியாரம். இது சுவையை அவங்க அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். இந்த கேஸில் வச்சா கேஸ் கூட ஆகும்பாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. அது முதல் முறை வைக்கும்போது கேஸ் அதிகமாக ஆகிற மாதிரி தெரியும். மறுபடியும் அது புழங்க அது அவ்வளோ அருமையாக இருக்கும். குழிப்பணியாரம் அந்த காலத்து இது. அதே மாதிரி மண்ணுலேயே தோசைகள்னா இதில் தோசையை சுட்டு எடுத்து வச்சு அம்மியில் சட்னி அரைச்சி சாப்பிட்டாங்கன்னா அந்த சுவையை உணர்ந்து பார்க்கலாம். தோசைகள் வந்து எண்ணெய் ஊற்றினா எண்ணெய் அதிகமாக இருக்குமா? இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு கஞ்சி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். ஊற வச்சு விளக்கெண்ணெய், சில பேர் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறவங்க விளக்கெண்ணெயோ நல்லெண்ணெயோ ஊற்றி ஊற போட்டுருவாங்க. ஊற போட்டு அதை எடுத்து புழங்க அது மாறிடும். அதெல்லாம் எண்ணெயாகவே இருக்கும். விடுற மண் இழுத்து வச்சுருவோம். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அருமையாக வரும் அந்த தோசை. சுவை இருக்கும். அந்த வாசமே இன்னும் 2 தோசை திங்கலான்னு ஆசையாக இருக்கும். இதுதான் வந்து மண் ஃப்ரிட்ஜு. காய்கறி வைக்கிறது 3 பாத்திரம். இது வந்து உள்ள பாத்திரம். இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிடணும். 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டு இந்த பாத்திரத்தை வச்சு இதுக்கு மேலே காய்கறி, பழங்கள், இட்லி மாவு, வெத்தலை, பூ, இந்த மாதிரி பொருள்லாம் வைக்கலாம். ஒரு வாரத்துக்கு கெடாமல் இருக்கும். அப்போ 15 நாள் வரைக்கும் இருக்கும். ஆனால் 3 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு தண்ணியை மாற்றணும். இதை வச்சு மூட வேண்டியதான். இதில் வேறு ஒரு வேலையும் கிடையாது. அருமையான இது. அது மாதிரி இட்லி பானைன்னா இப்போ கையில் இல்லைன்ட்டேன். அது வந்து 9 குழி, 7 குழி, சில பேர் 3 குழி இருந்தால் போரும்பாங்க. அது மாதிரி 3 குழியில் செஞ்சு கொடுப்பேன். அது மாதிரிலாம் இப்போ செய்யறதுக்கு முடியாததுனால செய்யலை. ஆனால் கேட்டால் விரும்பி வந்து கேட்டாங்கன்னா கோடையில் தான் அதெல்லாம் செய்ய முடியும். கேட்டாங்கன்னா நான் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கேன். இது வந்து வாஸ்து உருளின்னு பேர். பித்தளையில் இருக்கும், சில்வரில் இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும். இதில் வச்சு அதை பயன்படுத்தும் போது அதில் சில பலன்கள்லாம் கிடைக்கும். அந்த பலன்கள்லாம் மக்கள் பயன்படுத்தி புரிஞ்சுக்கணும். நானே சொல்லிட்டு கூடாது எல்லாத்தையும், நான் தான் சொன்னேன். அது மாதிரி இது வந்து டம்ளர் தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இதுலேயும் தயிர் ஊற ஊற்றி வைக்கலாம். அவ்வளோ நல்லது. இந்த கோடை காலங்களில் தண்ணீர் பந்தா வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கேனை வச்சு விட்டுறாங்க. இப்போ வந்து அது மாதிரி இந்த ஆண்டாவது 2வது புத்தாண்டு பிறந்திருக்கு 2024 அந்த கேனெல்லாம் வைக்காம ஆளுக்கு ஒரு மண்பானையை வாங்கி வச்சா இந்த தொழிலும் நல்லாயிருக்கும். மக்களும் குளுமையாக தண்ணி குடிப்பாங்க, சூடு ஏறாத தண்ணியை குடிப்பாங்க. அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. அது மாதிரி இதெல்லாம் விளக்கு புண்டு அணையாமல் இருக்கும், காற்றுல அணையாமல் இருக்கிறது. அதுக்காக இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு நேரம் நல்லா இருந்துச்சு. இதுதான். இதெல்லாம் எவ்வளோ விலைக்கு? இது வந்து 100 ரூபா. இப்போ அது வந்து நான் 40 ரூபாயிலேருந்து செஞ்சுட்டு இருக்கேன். கப்பன் வாசர். இதில் பல வடிவங்கள் செய்வேன். தற்காலிகத்துக்கு ஒரு வடிவம் தான் செஞ்சுருக்கேன். இதில் 1000 மாடல் வரும். அது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இது வந்து சுப காரியங்களில் நம்ம மக்கள் சுப காரியங்கள் செய்கிறாங்கள, கல்யாணம், இந்த பிறந்த நாள் இதெல்லாம் கொண்டாடுறாங்கல்ல, அந்த மாதிரி விசேஷங்களில் இதை வந்து கிஃப்டாக கொடுக்கலாம். இதை வந்து இப்போ ஒரு கல்யாணத்துக்கு வராங்கன்னா ஒரு இப்படியும் குறைச்சலாக ஒரு 300 பேராவது வருவாங்க. சில பெரிய இடங்கள்ல 1000 பேர் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இதை கிஃப்டாக கொடுத்தா அது ஒரு நல்ல காரியம். தானம் பண்ண மாதிரி. அன்னதானம், தானத்தில் சிறந்தது அன்னதானம்பாங்க. அது மாதிரி இதை கொடுத்தா இது பெரிய தானம். அந்த அடிப்படையில் இந்த பொருளை கிஃப்டாக கொடுத்து மக்கள் அதை பயன்படுத்திக்கணும். இது வந்து ஹோட்டலில், பெரிய ஹோட்டல்களில் தேவைப்படுறது தயிர் கப்பு. இது வந்து நிறையா ஒரு நேரம் செஞ்சு கொடுத்தேன். இப்போ ஒரு ஆர்டர் கூட வர்றதில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் சில்வரில் வாங்கி வச்சுட்டாங்க, உடையிற பொருள்னு சொல்லி இதை நிராகரிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து இப்போ அது வந்து வாங்குறாங்க. அதெல்லாம் அதிக அளவில் கொடுத்தது உடையும் தான். கீழே போட்டால் உடையிற பொருள் தான் அது. ஆனால் உடலுக்கு சுகாதாரம் உண்டுல்ல, உடல் நல்லா இருக்கும்ல, ஆரோக்கியமாக இருக்கும்ல, அதுதானே முக்கியம். ஆரோக்கியம் முக்கியமா, உடையிறது முக்கியமாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அது மாதிரி இதை நிறையா பயன்படுத்தலாம் மக்கள். இது மாதிரிங்க நான் நிறையா டிசைன் செஞ்சுருக்கேங்க, எனக்கே கணக்கு சொல்ல முடியாது. இது உண்டியலுங்க. இது வந்து திருப்பதி உண்டியல் காசு இருக்கிறவங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஒன்று இல்லாமல் இருக்காது. இன்றைக்கும் இருக்கும். 50 வருஷம் 60 வருஷமாக நான் இருக்கேன். 50 வருஷமாக எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் இதுவும் இருக்கும், இந்த சிவனும் இருக்கும்.
இது மாதிரி இது ஃப்ளவர் வாஷுங்க, ஷோகேஸில் வைக்கிறது. பெயிண்டிங் பண்ணி அது கொடுக்குறோம். பெயிண்டிங் இல்லாமல் தான் ரொம்ப பேர் விரும்புவாங்க. கலையை விரும்புகிறவங்க பெயிண்ட் அடிச்சு இது பண்ணுவாங்க. இயற்கையாக இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு ஃப்ளவர்ஸ் வாங்குறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அதில் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கோம். இந்த டிசைன்லாம் வித்தியாசமாக செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம சிவாய் இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். எல்லார் வீட்டுக்கும் நான் ஒன்று கொடுத்துருப்பேன். இதனால் பயன்படுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க இன்றைக்கும். இப்போ நானே அதை மனுஷன் தான் வச்சுருக்கேன் என் வீட்லேயே. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் அது இருக்கும். சிவனில் கிட்ட ஒரு நூற்றுக்கணக்கில் வடிவங்கள் வெவ்வேறு வடிவத்தில் செஞ்சு கொடுத்துருக்கேன். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வீடு கட்டுறாங்க. இந்த ஒரு பொம்மை வாங்கி வைக்க யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி திஷ்டி பொம்மையை வாங்கி வச்சா அந்த வீட்டில் எந்த ஒரு பாதிப்பும் வராது. முன்னாடியே செய்யணும். அதை வருமுன் காக்கிறது மாதிரி முன்னாடியே செஞ்சிடணும். வீடெல்லாம் வேலை முடிஞ்சோன்னா கிரகபுரசத்தை அன்னைக்கு கூட வைக்கலாம். ஆனால் அதை மக்கள் செய்யறதில்ல. சாணி பானை பேர் கல்யாண பானம்பாங்க, அரசாண பானம்பாங்க. இது வந்து ஜாதிக்கு தகுந்தாப்புல மாறும். ஜாதியை பற்றி நான் பேசக்கூடாது. ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியா உண்டு. இது வந்து நம்ம சாதாரணமாக இந்துக்களில் உள்ளது. இப்போ வெள்ளாளருக்கு ஒரு மாதிரியாக வரும், ஆசாரிக்கு ஒரு மாதிரியாக வரும், பத்தருக்கு ஒரு மாதிரியாக வரும், கல்லருக்கு ஒரு மாதிரியாக வரும், வெள்ளாளருக்கு ஒரு மாதிரியாக வரும், சோழியர் பிள்ளைன்னு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசம். அதில் பொருள்கள் மாறும், அவ்வளோதான். சின்ன பொருளாக அந்த ஆசாரிகள்லாம் சின்ன சின்ன கலையமாக வரும். 60, 48, 32 இப்படி கணக்கு வரும். அதெல்லாம் இப்போ எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு எல்லாம் இந்த பிளாஸ்டிக்லேயே செஞ்சிடலான்னு செய்கிறாங்க சில ஐயர்கள். அது தவறு. அவங்க தொழிலை நாங்கள் போய் ஒன்றும் பண்ணல. இங்கே அந்த மண்பாண்ட தொழிலில் வந்து சில குறைச்சி சொல்கிறது, கூட சொல்கிறது, இந்த மாதிரிலாம் செஞ்சு இந்த தொழிலுக்கு ஒரு மதிப்பை குறைக்கிறாங்க. அவங்க இப்போ இதை மட்டும் கரெக்டாக செய்கிறாங்க. இவ்வளோ ரூபா எனக்கு வேணும் அதெல்லாம் வாங்குறாங்க. அவங்க இதாக செஞ்சுக்கிறாங்க. எந்த தொழிலுக்கு உள்ளதை பொருளை குறைக்கிறது, இல்லை ஏதாவது அந்த மாற்றம் பண்ணுறது, இது இல்லை அதுங்கிறது, இந்த மாதிரிலாம் சில குழப்பங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் முறைப்படி நான் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துருக்கேன். என் வயசில் 60 வயசில் எவ்வளோ பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். அந்த அவங்களுக்கு தெரியாட்டினாலும் நான் சொல்லுவேன், இங்கே இந்த பொருள் தான் நான் கொடுப்பேன், அதுதான் நீங்கள் செய்யணும், முறை தவறு செய்யாதீங்க. இது எவ்வளோதோ செலவு பண்ணுறீங்க, பல லட்சம் செலவு பண்ணுறீங்க, எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறதுல என்ன, இந்த முறைப்படி செய்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி நான் அதெல்லாம் ரொம்ப பேருக்கு சொல்லி செஞ்சுட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தது வந்து தாமரை விளக்குங்க. இந்த தாமரை விளக்கை வீட்டுக்கு ஒன்று கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா சிஸ்டத்தில் ஒரு போன எலெக்ஷனில் செஞ்சாங்க. இந்த வரும் எலெக்ஷன்லேயும் இந்த மாதிரி விளக்கு யாரும் கொடுக்குற ஐடியா இருந்து முன்கூட்டியே சொன்னாக்கா, நீங்கள் எந்த டிசைனில் கேட்டாலும், எந்த மாடலில் விளக்கோ இல்லை எந்த பொருள் வேணுனாலும், பொம்மையிலேருந்து கலைநுட்பத்துடன் அனைத்து டிசைனும் என்னால் செஞ்சு கொடுக்க முடியும். மக்கள் இதை பார்க்குறவங்க அத்தனை பேரும் எனக்கு ஆர்டர் கொடுத்து வாங்கி உதவி செய்யணும். நன்றி.